கசின் கல்யாணம் எபிசோட் 2 பார்க்கலாமா? நான் முன்னாடி நாள் நைட்டே வந்து என்னோடய சாரீ, ப்ளவுஸு, அப்புறம் ஆக்சஸரீஸு, ஜுவல், வாட்ச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஏர்லி மார்னிங்கே வந்து நம்ம ரெடியாகி போகணுன்றனால. மார்னிங் எந்திரிச்சு நான் சீக்கிரமாக சாரீ கட்டிட்டேன். ஆக்சுவலி இது ஒரு டெம்பிள் வெட்டிங். அதனால் கேரளா கசவு டைப்பில் வர மல் காட்டன் சாரீ தான் எடுத்திருந்தேன். அதனால் சீக்கிரமாக கட்ட முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் நான் மேக்கப் என்னோடய லுக்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் வந்துருந்துச்சு. உங்களுக்கு என்னோடய சாரீ அண்ட் என்னோடய லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. போகிற வழியில் தான் ஞாபகம் வந்துச்சு, ஓகே மல்லிகைப்பூ கிடச்சிச்சினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி. சரி பூக்கடையில் நிறுத்தி பூ வாங்கியிருந்தோம். ஃபார்ச்சுனேட்லி மல்லிகைப்பூவே கிடச்சிருச்சு. ஸோ மல்லிகைப்பூ வாங்கி வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு லுக்கே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. முகூர்த்தம் பார்த்திங்கன்னா 11:00 தான். நம்ம ஏர்லி மார்னிங்கே கிளம்பியிருந்தோம் இங்கேருந்து. போகிற வழியில் ஃபுல்லாகவே மழை இருந்துச்சு. ஏன்னா இங்கே கேரளாவில் வந்து ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு போகிறப்பயே. நாங்கள் சீக்கிரமாக எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டெம்பிளுக்கு போயிட்டோம். அங்கே தான் வெட்டிங் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.